நீங்கள் முட்டையில் வந்து மஞ்சள் கரு பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். டார்க் ஆரஞ்சு ஷெல்லோ, அதெல்லாம் வந்து லிட்டில் ஹையர் இன் பயோட்டின். whole egg சாப்பிடலாம். that is perfectly fine because மஞ்சள் கருலையும் you have all the good things. good fat இருக்கு, பயோட்டின் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஜிம் பண்ணுவாங்க. they do lot of workout. அப்படி பண்ணுறவங்களையும் ஜென்ரல் பாப்புலேஷனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸ்க்ராம்பிள் எக் கொடுப்பாங்க, கிண்டி முட்டை, இல்லாட்டி தொக்கு, இல்லை பாயில்டு எக், நார்மல் ஆம்லெட், அதெல்லாம் ஓகே. இந்த நம்ம ஊரில் கலக்கி ஹாஃப் பாயில் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்ல யங்ஸ்டர்ஸ்க்கு. அது ஒரு ஹாஃப் குக்டு தானே? ஹாஃப் குக்டாக இருந்தாலும் சான்சஸ் ஆர் கண்டிப்பாக அப்படி சாப்பிடக்கூடாது. முட்டையில் வந்து if it is taken raw, salmonella typhiன்ற bacteria is there. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஆர். வெசல் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் டாஃப்னி அவர்கள் இணைந்திருக்காங்க. இவங்களுக்கு 25 வருஷத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட இந்த நீண்ட எக்ஸ்பீரியன்ஸின் வழியாக நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க தீபா? சிறப்பாக இருக்கும் மேம். நீங்கள் சாப்பாடை பற்றி நிறைய நம்பிக்கை இல்லை மித் கூட இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. ஓகே, முதல்ல முட்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். முட்டை வந்து பயங்கர கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறது வேற, கோழி வந்துதா முட்டை வந்துதா அப்படிங்கிறது வேற. ஆனால் எவ்வளோ முட்டை சாப்பிடலாம் பர் டேக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். முட்டை நீங்கள் வந்து கோழி வந்துதா முட்டை முதல்ல வந்துதான்றது ஒரு கான்ட்ரவர்சி. சாப்பிட்லாமா வேண்டாமா, எவ்வளோ சாப்பிட்லாம், சாப்பிட்டா கொழுப்பு ஏறிடுமா, இதெல்லாம் வந்து ஹெல்த் ரிலேட்டட் கான்ட்ரவர்சிஸ். ஏன்னா ஒரு 2 decades முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை இப்போ நாங்கள் சாப்பிட என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போது we had a fear. முட்டை சாப்பிட்டா கொழுப்பு ஏறிடும், அதனால் முட்டை மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, அப்படி தான் we used to advocate. பட் இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் ப்ரூவ்ஸ் ஹோல் எக் சாப்பிடலாம், ஆனால் ஒரு முட்டை ஒரு நாளைக்கு. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் பிகாஸ் மஞ்சக்கருலையும் யூ ஹாவ் ஆல் த குட் திங்ஸ். குட் ஃபேட் இருக்குது, பயோட்டின் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு ஹோல்சம்மாக ஒரு முட்டையில் கிடைக்குது. ஸோ ஒரு முட்டை தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே சாப்பிட்ற எல்லாமே வந்து நீங்கள் வெள்ளைக்கருவாக சாப்பிடுங்க. ஸோ யூ கெட் யோர் ப்ரோட்டீன். ஸோ ஒரு முழு முட்டை சாப்பிடும்போது அரவுண்ட் 6+ grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ அதுக்கு மேலே எடுக்கும்போது எக் ஒயிட் 2 ஆட் பண்ணி சாப்பிடுங்க. தென் யூ கெட் யோர் ப்ரோட்டீன். பட் பேசிக் யோக் கண்டென்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஏன் மேம் எக் யோக் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்றதால என்ன நடக்கும்? சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, அதனால நம்ம வந்து நிறைய எடுத்துக்க வேண்டான்றது தான் அட்வைஸ். பிகாஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா எக் சாப்பிட்றது இட் இஸ் ஹார்ட் ஹெல்த்தி, ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. ஆனால் நான் வந்து 6 முட்டை வெள்ளைக்கரு அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 6 யோக் சாப்பிடலாமா? நோ, தட்ஸ் ஹவ் யூ ரிலேட். ஆக்சுவலாக இந்த கொலஸ்ட்ரால் ஃபேட்டு நீங்கள் சொன்ன சேச்சுரேட்டட் ஃபேட் இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ்? கொலஸ்ட்ரால் வந்து அனிமல் ஃபுட்லேருந்து வரும், ஓகேவா? வெஜிடேரியன் சோர்ஸில் வி டோன்ட் கெட் டைரக்ட் கொலஸ்ட்ரால். பட் எனி ஃபேட் தட் வி ஈட், அது சேச்சுரேட்டட் ஃபேட்டோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டோ எக்ஸசிவாக நம்ம சாப்பிடும்போது உடம்பில் வந்து அது டெபாசிட் ஆகும்போது இட் இஸ் ஃபேட் டெபாசிஷன். தட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் கொலஸ்ட்ரால் இன் த பாடி. ஓகே, அதனால தான் நம்ம வந்து இப்படி அட்வைஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக மேம் நம்மளே இப்போ பார்க்குறோம், ஜிம் போகிறவங்கலாம் வந்து நிறைய முட்டை சாப்பிட்றாங்க. ப்ரோட்டீன் சோர்ஸ், அது ஒரு சீப்பஸ்ட் சோர்ஸ் நம்ம ஊரில். எக்ஸாக்ட்லி. ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். See, I agree with you. Those who exercise, நல்லா ஒரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஜிம் பண்ணுவாங்க. they do lot of workout. அப்படி பண்ணுறவங்களையும் ஜென்ரல் பாப்புலேஷனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஓகேவா? அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஹையாக இருக்கும். அவங்க சாப்பிட்டா எனர்ஜி அவங்க வந்து they are taking it out. 2 hours எக்ஸசைஸ் பண்ணி they bring out all what they eat. ஓகே, ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து அசிமுலேட் ஆகும், அவங்களுக்கு மசில் பில்டப் ஜாஸ்தி ஆகும். பட் நான் எக்ஸசைஸ்ட் பீப்புள்,
நார்மல் நம்மளை மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன், லே பர்சன், அவங்களுக்கு அப்படி அட்வைஸ் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஏஜ் குரூப், டிசீஸ் கண்டிஷன் அண்ட் ஆக்டிவிட்டி பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, இப்போ டிசீஸ் கண்டிஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கலாம். இப்போ அவங்களும் கூட ஒரு நாளைக்கு ஒரு எக் யோக் சாப்பிடலாம்ல? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே சாப்பிட்றீங்களா, எக் ஒயிட் சாப்பிடுங்க. வேறு ஏதோ ரீனல் இம்பேர்மெண்ட்ஸோ இல்லை ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாதவங்க, நார்மல் பீப்புள், நார்மல் டயபெட்டிக் இல்லை நார்மல் ஹெல்த்தி பீப்புளாக இருந்தால் ஜென்ரலாக 0.8 to 1 gram per kg பாடி வெயிட் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் எக்ஸ். இட்ஸ் அ குட் சோர்ஸ். ஏன்னா ஹை பயாலஜிக்கல் வேல்யூ, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன். அப்போ வந்து ஒரு முழு முட்டை எடுத்துக்கிறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யூ கேன் ஹாவ் எக் ஒயிட்ஸ். மேம், இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுலே 2 இருக்குல்ல. ஒன்று, நான் என்னோடய பாடி ஃபேட்டை பேர்ன் பண்ணணும், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து நான் நல்லா மசில் வந்துட்டு பில்ட் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. முட்டை சாப்பிட்றது இவங்க 2 பேருக்குமே வேரி ஆகுமா, இல்லை ஒன்று தானா? 2 பேருக்குமே இட் இஸ் குட் டு ஹாவ் எக்ஸ். ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்க மசில் பில்டப்காக, தட் இஸ் பாடி பில்டர்ஸ். அவங்க ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாண்ட் டு பில்ட் தேர் மசில், பில்ட் தேர் பாடி. அவங்க மேபி தே இன்க்ரீஸ் ஆன் தி ஃபேட் கண்டென்ட் ஆல்சோ. இதே வெயிட்டு குறைக்கணுன்றவங்களுக்கு நம்ம வந்து டபுள் அப் பண்ண மாட்டோம் ஃபேட். ஓகேவா? ஆனால் ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வெயிட்டு குறைக்கும் போது நம்ம ஃபேட்டை தான் குறைக்கணும், மசிலை குறைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஃபார்மில் சாப்பிடலாம்? ஒரு பாயில்டு எக்கா, இல்லை ஸ்க்ராம்பிள் எக்கா, ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா? எந்த ஃபார்ம்லேயும் சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப ஆயில் நிறைய ஊற்றி சமைச்சு சாப்பிடாதீங்க. ஏதாவது ஆயில், பட்டர் ஆர் அனிமல் ஃபேட் போட்டு அப்படி வேண்டாம். இட் கேன் பி a நார்மல், நம்ம ஊர் சாப்பாடில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஸ்க்ராம்பிள் எக் கொடுப்பாங்க, கிண்டி முட்டை, இல்லாட்டி தொக்கு, இல்லை பாயில்டு எக், நார்மல் ஆம்லெட், அதெல்லாம் ஓகே. எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக முட்டையில் இருக்கிறது ப்ரோட்டீன் இல்லையா? இப்போ பாயில் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஆம்லேட் போடும்போதோ அது டீநேச்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஓவர் குக் பண்ணால் தான் டீநேச்சர் ஆகும். 2லையுமே சொல்கிறீங்களா? எந்த ஃபார்ம் ஆஃப் குக்கிங்லேயுமே ஓவர் குக் பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரைட் எக் சொல்லும்போது அப்படியே ஃப்ரை பண்ணி அதை விரைச்சிரும், அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாயில் பண்ணும்போதும் 5 to 7 minutes தான் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டிங். அதுக்கு மேலே போனால் உள்ளே இருக்க யோக் வந்து அப்படியே கலர் மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அப்ராப்ரியேட் டைமிங் பண்ணோன்னா இட் வில் பி பர்ஃபெக்ட்லி ஓகே. இந்த முட்டை மேம் சாப்பிடலாம், நாட்டுக்கோழி முட்டையா இல்லை பிராய்லர் முட்டை ஓகேவா? காடை முட்டைலாம் கூட கிடைக்குது நமக்கு. எனி ஃபார்ம் இஸ் ஓகே. அவைலபிலிட்டியை பொறுத்து தான். ஒன்று ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி ஆர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ கேன் யூஸ் அ காம்பினேஷன், வாட் எவர் இஸ் பெஸ்ட் அவைலபிள். நம்ம லோக்கல் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் அது. ஏதாவது நியூட்ரிஷனல் வேல்யூஸ் டிஃபர் ஆகும்? ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், மேஜர் வேரியேஷன்ஸ் இருக்காது. மேம், இப்போது எக்கு நமக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது அப்படின்னு எல்லாம் இல்லைல்ல. ஒரு 10 நாள் எக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அது மாதிரி ஏதாவது இருக்கா? எந்த பொருள் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது there will be little decrease in the nutrient content as such. பட் நம்ம அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா இட் இஸ் அ செயின் இல்லைங்களா? எதுவுமே நமக்கு நேராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அன்லெஸ் நம்ம வீட்டில் ஃபார்ம் இருக்குன்னா இட் இஸ் ஓகே. அதர்வைஸ் எப்படி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ ஸ்லைட் டிக்ரீஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், தட் இஸ் ஓகே. அதே மாதிரி நீங்கள் முட்டையில் வந்து மஞ்சக்கரு பார்க்குறீங்க இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். டார்க் ஆரஞ்சு எல்லோ, அதெல்லாம் வந்து லிட்டில் ஹையர் இன் பயோட்டின். ரொம்ப பேலாக இருக்கும் சில எல்லோ, அது லிட்டில் லெஸ் இன் பயோட்டின். அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். முட்டையை பச்சையாக சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? கண்டிப்பாக அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டையில் வந்து இஃப் இட் இஸ் டேக்கன் ரா, சால்மனெல்லா டைஃபின்ற பாக்டீரியா இஸ் தேர். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஆர். டைஃபி இஸ் நத்திங் பட் டைஃபாய்டு. இட் லீட்ஸ் டு டைஃபாய்டு. சால்மனெல்லா டைஃபி மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கனால we never advise raw eggs. நம்ம ஜென்ரல் ட்ரெண்ட், நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முட்டையை அடித்து பாலில் அடித்து குடிக்க வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது.
அது வந்து சயின்டிஃபிக்காக we don't advocate that. இன்னும் கூட நம்ம ஊர் பக்கங்கள் அங்கெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த பொண்ணுக்கு பச்சை முட்டையை கொடுக்கறது இருக்குல்ல, அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமா? இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் பண்ண கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இட்ஸ் ஆல் த சேம். குக் பண்ணி கொடுங்களேன், இட்ஸ் சேஃப். இட்ஸ் as simple as that. புல்சாய் மாதிரி டபுள் ஃப்ரைட், ஸ்லைட்லி டபுள் ஃப்ரைட் எக்ஸ் அப்படி கொடுங்க, தட் should be okay. இந்த ரெப்பகஷன் வந்து தெரியாது மக்களுக்கு. அதுக்காக எல்லா முட்டையிலையும் உங்களுக்கு டைஃபி இருக்குது, எல்லாருக்கும் டைஃபாய்டு வருமானு கேட்டிங்கன்னா இட் மே நாட், பட் தட் கேன் ஆல்சோ ஹேப்பன். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ யூ ஹாவ் டு குக் இட் அண்ட் ஈட் இட், சிம்பிள். மேம் இப்போது நான் வந்து ரெகுலராக முட்டை சாப்பிடாத ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. டாக்டர் இன்டர்வியூ பார்த்த அப்புறம் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றேன், ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்படின்னா எனக்கு என்ன சேஞ்சஸ் தெரியும்? ஒரு 1 month 2 months நான் சாப்பிட்றேன்னா என்ன சேஞ்சஸ் தெரியும்னா, யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ், யுவர் ஹேர் வில் பி குட், your skin will glow, you may not feel very tired. Obviously ஒரு சின்ன அடிஷன் பண்ணோம்னாலும் சஸ்டெயின், நீங்கள் வந்து ஒரு நாள் சொல்லலை, 1 மாதம் 2 மாதம் கழித்து கண்டிப்பாக you will have such changes because it has vitamin D, it has zinc, selenium, iron. So it is நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன wholesome nutrient you get with less money. It's a little cheaper version இல்லையா மற்ற அனிமல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் குட். மேம் அது ஐடியல் டைம் இருக்கா? இப்போ ஒரு மார்னிங் டைமில் முட்டை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை நைட் சாப்பிடாதீங்க அது மாதிரி ஏதாவது? சாப்பிடாதீங்கன்னெலாம் கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் யூனோ டாலரன்ஸ். ஒரு ஏஜ்டு பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் they will prefer to have it in the morning because நைட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா பெட்டராக இருக்கும். இட்ஸ் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும்னு they will feel. That's common because it is age related. இன்னொரு விஷயம், மார்னிங் சாப்பிட்றது என்ன அட்வான்டேஜ்னா யூ வில் பி பிரிஸ்க் அண்ட் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு எவ்ரி மீல்கே வில் அட்வைஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ சத்தாய்த்தி, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி கட் ஆஃப் தி கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ யூ நீட் டு ஆட் ப்ரோட்டீன் இல்லையா? அப்போ ஒரு 2 முட்டை வெள்ளைக்கரு இல்லை ஒரு ஹோல் எக் சேர்த்துக்கிறோன்னா இட் கிவ்ஸ் யூ தட் சத்தாய்த்தி. அதுக்காக தான் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் குட். மேம் இப்போது நம்ம ஊரில் வந்து இந்த நார்த் இந்தியன் சைடில் அது கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அதெல்லாம் பார்த்து இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உருளைக்கிழங்கோட முட்டை போடுறது, இல்லை முருங்கைக்கீரையோட முட்டை போடுறது, ஏதாவது பொரியல் பண்ணால் எல்லாத்துலேயும் முட்டை போடுறது, அதெல்லாம் அட்வைசபிள் தானே? அது எதுக்காக போடுறாங்க மதர்ஸ்? டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அந்த கீரையும் சேர்ந்து உள்ளே போய்டும் இல்லையா குழந்தைக்கு. ஸோ தட்ஸ் ஓகே, பர்ஃபெக்ட்லி ஃபைன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையாலாம் போட மாட்டாங்க. ஒரு குட் போர்ஷன் ஒரு ஃபேமிலிக்கு பண்ணுறதுல ஒரு முட்டை ஊற்றினா கூட அது ஈஸியாக இட் வில் செல் அவுட் ஆஸ் யூ செட் பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட், லிட்டில் என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ காய்கறியும் உள்ளே போன மாதிரி ஆச்சு, added little protein you get alongside with a good taste. அப்புறம் இந்த நம்ம ஊரில் கலக்கி ஹாஃப் பாயில் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்ல யங்ஸ்டர்ஸ்க்கு, அதனால சால்மோனெல்லா டைஃபி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அது ஒரு ஹாஃப் குக்டு தானே? ஹாஃப் குக்டாக இருந்தாலும் சான்சஸ் ஆர் ஹை. ஆஸ் ஐ டோல்ட் யூ 5 to 7 minutes of cooking is required. நான் சொன்ன மாதிரி சான்சஸ் தான். ஸோ எல்லாருக்கும் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதனால ஐ எம் ஃபைன் அப்படின்லாம். பட் இந்த சான்சஸும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மேம். முட்டையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.